இந்த ரெண்டாவது வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்த காலம், அப்போ இருந்த சூழ்நிலை, அதை பார்த்து நம்ம ரெண்டாவது வார்த்தைக்குள்ளே போவோம். பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடியுது. மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறமா 400 வருஷம் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை, எந்த தீர்க்கதரிசிகளும் அதுக்கப்புறம் வரல. ஒரு 400 வருஷம் இடைவெளி பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும். அப்போ புதிய ஏற்பாடில் முதல்ல வர்றது யோவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றார். இப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டோடைய வார்த்தை வரும்போது ஜனங்க எல்லாரும் மனம் திரும்பி அணியா வரிசையில நின்று ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ இந்த செய்தி அந்த தேசத்துல இருக்க யூதேயா, ஜெருசலேம், அதை சுத்தி இருக்கிற எல்லா தேசத்துக்கும் இந்த செய்தி போகுது. அதுக்கப்புறமா இயேசுவும் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 3.5 வருஷம் அந்த இடத்துல ஊழியம் செய்யறாங்க. இப்போ இயேசு அப்புறம் நிறைய அதிசயங்களை, அற்புதங்களை செய்யறார். அப்போ இந்த செய்தியும் கிரேக், ரோம், எல்லா உலகமெங்கும் இந்த செய்தி பரவுது. அப்போ இந்த சூழ்நிலையில கண்டிப்பா அங்க 2 கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. 2 கூட்ட ஜனங்கள் ஒரு கூட்டம் இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த ஜனங்களை நம்ம 2 விதமா சொல்லலாம். ஒரு கூட்டம் இயேசுவை அறிந்த கூட்டம், இயேசுவை பின்பற்றின கூட்டம். அவங்க இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசு பின்னாடி போனாங்க. அப்போ இன்னொரு கூட்டம் தூரத்துல இருந்து இயேசு என்ன செய்யறாரு, எங்க போறாரு அப்படின்னு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பரிசேயர், சதுசேயர், ஐஸ்வர்யவான்கள், அப்போ ஏரோது, அவங்க அரண்மனையில இருந்தவங்க எல்லாம் சும்மா இவர் யாரு, இவர் எங்க போறாரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இயேசுவை நம்பல. இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்தப்போ கூட 2 கல்லர் அரைஞ்சிருக்காங்க. அந்த 2 கல்லர் கண்டிப்பா இதெல்லாம் குறித்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த செய்தி உலகம் எல்லாம் போயிருக்கு. அப்ப கண்டிப்பா இவங்களுக்கும் போயிருக்கும். அப்ப இயேசு பின்னாடி இவ்வளவு ஜனங்கள் போறாங்க, இவங்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இது கண்டிப்பா இந்த கல்லர்கள் இவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனம் திரும்பாம இயேசுவை பின்பற்றாம இருந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நேரத்துல நிறைய பிள்ளைகளை, அப்போ பெரிய ஆட்களை அங்கேருந்து எங்கேயாவது போய் திருடிட்டு அவங்கள கொண்டு போய் அடிமையாக வித்துடுவாங்க. இதுதான் இந்த திருடர்களோட வேலை. அப்புறம் ஒரு தேசத்துலேருந்து இல்லை ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகிற வியாபாரிகளை வழியில் பிடிச்சி அவங்கள கொன்று விட்டு அவங்க கிட்ட இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனாலதான் யோவான் எழுதும்போது 10:10 எழுதியிருக்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை செய்யறவங்க தான் இந்த திருடர்கள். இப்போ இப்படி செஞ்சு இவங்க மாட்டிக்கிட்டவங்க தான் இவங்க. அதனாலதான் ரோம அரசாங்கம் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான, அந்த காலத்துல அதிகபட்ச தண்டனை சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தை கொடுத்தது காரணம் இவங்க இந்த மாதிரி பெரிய கொடிய காரியங்களை செஞ்சதால அந்த மாதிரி ஒரு தண்டனை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த மாதிரி கொடிய தண்டனை செஞ்சு அவங்க மாட்டிக்கிட்டப்போ அவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ சிலுவையில் அடிச்சாச்சு, சிலுவையில் அடிச்சப்புறம் அவங்களுக்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. இப்போ சில மணி நேரத்தில் அவங்க மரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கும் தெரியும், அதே மாதிரி அந்த கல்லர்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு திருடன் இயேசுகிட்ட சொல்றான், ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அப்போ பாருங்க, அவன் ஒரு தூஷணமான வார்த்தையை சொல்றான். இயேசுவை அவமதிக்கிறான். அந்த இடத்துல அந்த சுத்தி இருக்கிற எல்லாருமே இயேசுவை தூஷிக்கிறாங்க. இவனும் அவங்க கூட சேர்ந்து ஒரு தூஷணமான வார்த்தையை சொல்றான். இப்போ நீங்க கூட உங்க வாழ்க்கையில கூட நீங்க இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் அவங்க உங்களை தூஷிச்சிருப்பாங்க, இல்லை உங்களை ஏளனமா பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம இப்போ சிலுவையில் இயேசு இந்த முதல் கல்லனுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இல்லை, அமைதியாக இருந்தார்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அதிகம் பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது தூஷணமான வார்த்தை கேள்விப்படும் போது ஒன்று என்னை பற்றியா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு போய் சண்டைக்கு நிற்போம். இல்லை அப்படின்னா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவோம், ரொம்ப அதுக்காக வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம். ஆனால் அது நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இந்த இடத்துல இயேசு அமைதியா இருக்கிறாரு. ஆனா 2வது திருடன், 2வது கல்லன் அவனுக்கு பதில் சொல்றான். அவன் கேட்கறது பாருங்க, முதல் கேள்வியே, நீயும் நானும் தப்பு செஞ்சோம், தண்டிக்கப்படுறோம். கரெக்டா நம்ம செஞ்ச தப்பு அவ்வளவு கொடுமையான தப்பு, அதுக்கு இந்த மரணம் சரியான மரணம். ஆனா இவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே,
அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அவன் கேட்குறான், உனக்கு கொஞ்சம் தெய்வ பயம் கூட இல்லையா? இப்போ நம்ம வாழ்கிற காலமும் அப்படிதான், கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் அன்னைக்கு கேட்குறான், உனக்கு கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அப்போ வந்து இயேசுக்கிட்ட திரும்பி அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ முதல்ல அவன் பேசும்போது என்ன சொல்றான், எப்படியாவது அவனுக்கு அந்த சிலுவை மரணத்திலேருந்து அப்போ தப்பிக்கணும். அதுக்காக சொல்றான், நீ உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ தான் அப்பா, நீ லாசருவெல்லாம் நீ எழுந்துவான்னு கூப்பிட்டா அவன் மரித்தவனே எழுந்து வந்துடுறானே, நீ இயேசு அல்லவா, நீ வந்து உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். ஆனால் இப்போ ரெண்டாவது இருக்கவன் பாருங்க, எவ்வளோ தாழ்மையா ஞானமா, நீர் இப்போ மறிக்க போகிறேன், எனக்கு இன்னும் சில மணி நேரத்தில் மரணம், அது பரவாயில்ல, அது இருக்கட்டும், ஆனால் நீர் உம்முடைய இரண்டாம் வருகையில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக பேசுகிறான். அந்த தாழ்மையாக பேசும்போது தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். ஆமென். இப்போ இவன் பேசுனது கொஞ்சம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் ஆழமாக. அவன் அந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் மறிக்க போகிறான், அந்த இடத்துல அவன் செய்கிறான், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பு கேட்கல. நம்ம அந்த புதிய ஏற்பாடில் நிறைய இடத்துல வந்து ஆண்டவரே என்னை சகையை கூட என்னை வந்து ரட்சியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஆனால் இவர் இந்த திருடன் வந்து என்னை ரட்சியும்னு கேட்கல, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்துல இன்னொரு ஆண்டவரை அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்சவனும் இன்னொருத்தனும் ஆண்டவரை தூஷிக்கிறான். ஆனாலும் இவன் வந்து அங்கே ஆண்டவரை கனப்படுத்தினான். ஆண்டவரை வந்து இவர் தான் மேசியா, இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நம்பி இவர் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தான். அதனால தான் அவனுக்கு அந்த கடைசி நேரத்தில் அப்படி ரொம்ப தாழ்மையா ஞானமா பேசினதால தான் ஆண்டவர் அவனுக்கு கூட சொன்னார். அவனுக்கு கிடைச்ச அந்த பெரிய பலன் வந்து இயேசு கூட பரதீசில் இருப்பாய், அந்த பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிச்சு. பரதீஸ் அப்படிங்கிறது நீதிமான்கள் ஐஸ்வர்யவான்கள்லாம் இயேசுடைய தேவனுடைய இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போற பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. அப்போ வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் கனி பரதீசின் மத்தியில் இருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இயேசுவோடு கூட போற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய தாழ்மை, அவனுடைய ஞானம். ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு குணம் வந்து தாழ்மை, ஞானம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் உங்கள் குடும்பத்தில், அப்புறம் உங்கள் படிக்கிற இடத்துல, இப்போ உங்கள் உறவினர்கள்கிட்ட, இப்போ உங்கள் நண்பர்கள்கிட்டலாம் தாழ்மையாக நடந்துக்கணும். நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கிட்டு இப்போ ஞானமாக பேசுனீங்க அப்படின்னா, முக்கியமானது நம்ம உறவினர்கள்கிட்ட நண்பர்கிட்டலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்கள் தாழ்மையாக ஞானமாக நடக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா தேவன் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையாக நடக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்துவார். உங்களுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் நித்திய ஜீவனையும் தருவார். ஆமென். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த 2வது வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தாழ்மையாய் நடக்க, அப்பா ஞானமாய் பேச எங்களுக்கு ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இவர்கள் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல கர்த்தாவே, அப்பா உறவினர்கள் இடத்துல, நண்பர்கள் இடத்துல, படிக்கிற இடத்துல தகப்பனே தாழ்மையாய் நடந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே உதவி செய்யுங்க. தெய்வ பயத்தோடு கூட கர்த்தாவே எங்களை வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உமக்கு முன்பாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.